ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. உங்களில் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன சதகா உண்டு. அப்போ அந்த 300 சச்ச மூட்டுக்கள்னு வைங்களேன், அந்த எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சதகா செய்யணும்டா அந்த செய்தி அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு சுபஹானல்லாவும் என்ன சதகாவாகும், ஒவ்வொரு வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் சதக். சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சதகா என்ன செய்றோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம்னா ஒரு சதகா என்ன செய்றோம். வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் ஒரு தர்மம். வகுல்லு தக்பீரத்தின் சதகா, ஒரு அல்லாஹு அக்பரும் சதகா. வ அம்ரும் பி மஅரூஃபின் சதகா, நன்மை ஏவுதல், ஒரு நன்மையை நீங்க ஏவுறீங்க சதகா. வ நஹியுன் அன் முன்கரின் சதகா, தீமையை தடுத்தல் ஒரு தர்மம். இவ்வளவு சொல்லிட்டு இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த முழு மூட்டுக்கும் நீங்க அந்த தர்மத்தை நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த கடமையை நன்றி செலுத்துறதுக்காக தர்மம் செஞ்சிட்டீங்க. வ யுஜ்ஸிஉ மின் குல்லி ذلك ரக்அத்தானி யர்கஅஹுமா மின் அத்-துஹா. இது எல்லாவற்றையும் நீங்க செய்யாம 2 ரக்காத் துஹா தொழுதா இதுக்கு ஈக்குவல் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு நீங்க செய்யாம 2 ரக்காத் என்ன செய்றீங்க, துஹா தொழுகை தொழுகிறீங்கடா, இந்த அத்தனைக்கும் நீங்க தர்மம் செய்ததாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ் சொல்லாம, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம, அல்லாஹ் அக்பர் சொல்லாம, இந்த இதுக்காக சொல்லாம 2 ரக்காத் என்ன செஞ்சிடுறீங்க, துஹா தொழுதுறீங்க. தொழுதால் இது அப்படியே என்ன ஈக்குவலா நம்ம